ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விரும்பி உண்ணலாம் சேனலில் 10 நிமிஷத்தில் ஸ்நாக்ஸுக்கு மொறுன்னு சூப்பரான முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: 1 கப் அளவு அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 300 350 ml வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தூள் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க. இந்த அச்சில் தான் நம்ம முறுக்கு புளிய போகிறோம். இப்போ ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு சலடை போட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நம்ம கடலை மாவு சேர்க்கறதுனால கண்டிப்பாக சலிச்சிடணும், இல்லாட்டி முறுக்கு பொரியும் போது நமக்கு வெடிக்கும். அதனால் நல்லா சலிச்சு எடுத்துருங்க. சலிச்சு எடுத்த மாவு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த ஓமத்தை உள்ளங்கையில் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கறதுனால ஓமம் சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்லா வாசமாக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு இந்த தேங்காய் எண்ணெயை சேர்த்து இதை நல்லா நம்ம சூடு பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையில் நல்லா மாவை பெரட்டி விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சுக்கலாம். ஒரே வாட்டியில் ஊற்றிட வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசையும் போது தான் நமக்கு மாவு நல்லா பக்குவமாக திரண்டு வரும். நீங்கள் அதனால் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மாவு பிசைஞ்சுக்குங்க. நீங்கள் என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாவு நல்லா இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நமக்கு கையிலையும் பவுல்லையும் நமக்கு மாவு ஒட்டாமல் வரும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு ஊறி வந்துடும். இப்போ இதை நம்ம முறுக்காச்சில் நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு மாவு ஒட்டாமல் நல்லா நமக்கு சீக்கிரமாகவே கீழே இறங்கி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு பகுதி மாவை எடுத்துட்டு நம்ம முறுக்காச்சில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த அச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் முறுக்கு எந்த அச்சில் செய்வீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்குங்க. முறுக்கு கடலை எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடலை எண்ணெய் வேணாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலையோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ முறுக்கு இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்குங்க. 2 தட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பிழிஞ்சு தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம முறுக்கு மாவை சேர்த்துக்கலாம். முறுக்கு மாவை சேர்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. முறுக்கு நல்லா பொரிஞ்சு மேலே கிளம்பி வரும். இந்த மாதிரி வரும்போது நமக்கு முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம முறுக்கை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். முறுக்கை திருப்பி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிரும். முறுக்கோட கலரை நம்ம மாற்றிடக்கூடாது. இந்த கலர்லேயே எடுத்துடுங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய விரும்பி உண்ணலாம் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.